உலகத்துல எல்லாமே மாறினாலும் இந்த வார்த்தை மாறாது. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வார்த்தையே. என் தேவன் ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டார். ஜெபத்தை கேட்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இறங்குவார், அற்புதங்களை செய்வார். The Christian family. கவனிக்கணும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான குடும்பம் இருந்தாதான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சபை இருக்க முடியும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சபை இருந்தால் மட்டும்தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, குடும்பம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆமென். குடும்பம் சரியில்லாமல் போச்சுன்னா பிள்ளைகள் சரியில்லாமல் போயிடுவாங்க. கடைசியில் வேதத்தில் பார்க்கும்பொழுது தகப்பன் தாய் செஞ்ச தவறு நிமித்தமாக குடும்பம் கெட்டு போச்சு. அதுதான் ஏதேன் தோட்டத்தின் குடும்பம். ரெண்டாவது, காயின் செய்த தவறு நிமித்தமாக என்னாச்சு? காயின் குடும்பம் சபிக்கப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த நோவா என்பவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான், குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நான்காவது, 100க்கு அதிபதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான், அவன் குடும்பம் முழுக்க ரட்சிக்கப்பட்டது. ஆமென். அப்போ கவனிங்க, தேவன் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்றால் குடும்பத்தையே பாதுகாக்கிறாரு. ஒரே ஒரு நோவாங்க, அந்த நோவாவை நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு? அனைவரையும் தேவன் பாதுகாக்கிறார். அப்போ குடும்பத்தை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கேள்வி, குடும்பத்தை துவங்கினவர் யார்? குடும்பத்தை உண்டாக்கினவர் யார் என்று கேட்டால் முதலாவது கேள்விக்கு பதில் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. God institute the family. தேவன் தான் என்ன செய்கிறாரு? குடும்பத்தை துவங்குகிறார். ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஆதியாகமம் 2:22 படிக்கும்போதோ, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிடத்தில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டா சொல்றேன், தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவி திருமணமானதுமே அப்பா அம்மா அவங்க விட்டுன்னு பைபிள் சொல்ல, அப்படி இல்லை. எல்லா பிரச்சனை உணர்வுகளெல்லாம் யாருக்கிட்ட தான் மகன் பகிர்ந்து கொள்ளலாம்? அம்மா கிட்ட சொல்லுவான், மம்மி இதாச்சு, மம்மி அதாச்சு, மம்மியை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு ஹெல்ப்மேடு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? இவங்க 2 பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க. இவங்க இருவரும் சேர்ந்து தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க? ஹானர் பண்ணுவாங்க. விட்டுனாக்கா விட்டுறதில்ல அப்பா அம்மாங்களை நடு ரோட்டில். ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? வாக்குதத்தம் உள்ள கற்பனை உன் தாயும் தகப்பனையும். அதுதான் வாக்குதத்தம் உள்ள கற்பனை. விட்டுனா விட்டுறதில்ல. அப்பா அம்மாங்களை சோறு போடாமல், அப்பா அம்மாங்களை கவனிக்காமல், ஹானர் பண்ணாமல் விட்டுறது பைபிள் சொல்ல. யூ காட் இட்? உங்களுக்கு விளங்குச்சுங்களா? ஆமாம். ஆனால் என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது? கணவன் மனைவி இசைந்து அன்பாக இருக்க வேண்டும். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும்? எடுக்கணும். அது ஒரு அருமையான குடும்பமாக கர்த்தர் மாற்றிட்டார். அது ஹல்லேலூயா. சொல்லுங்கோ. மனைவி கணவனை சார்ந்து இருக்க வேண்டும், கணவன் என்ன பண்ணணும்? மனைவி அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த இடத்துல அன்பினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் குடும்பம். ஆமென். அப்போ கவனிக்கணும், குடும்பத்தை தொடங்கினவர் யார்? கர்த்தர். அவர் தான் திருமணம் செஞ்சு வைக்கிறார். அவர் தான் திருமணம் செய்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 1 ஆதியாகமம் 28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. பலுகி பெருகி என்றால் பிள்ளைகளை பெற்றெடுத்து. அப்போ திருமணமும் அவர் தான் செஞ்சு வச்சாரு, பிள்ளை பாக்கியத்தையும் அந்த தேவன் தான் கொடுத்தாரு. எல்லா ஆசீர்வாதங்களும் யார் தான் கொடுத்தது? ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீங்கள் வானத்தில் இருக்கிற பறவைகளையும் பூமியில் இருக்கிற அனைத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ஆமீன். அதாவது ரூல் பண்ணும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரு? மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்போது தேவனுடைய விருப்பம் என்னென்னா, அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து ஒரே மாமரம்,
ஒரே தென்னை மரம், ஒரே புளியா மரம், ஒரே ஆப்பிள் மரம், அப்படி சிக்கனமாக சாப்பிடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எல்லா பழமும் அங்கே இருந்துச்சான். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்லணுன்னா, புருஷன் மனைவியை வச்சுட்டு உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் அங்கே ஆண்டவர் கொடுத்துருந்தார். அங்கேருந்து நதிகள் ஓடினதான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பத்தை உண்டு பண்ணினவர் தேவன். அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் எல்லாமே தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேள்வி, எதற்காக தேவன் குடும்பத்தை படைச்சாரு? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கத்தானே. முதலாவது குடும்பத்தை உண்டாக்கினவர் யார்? குடும்பத்தை உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். இரண்டாவது எதற்காக உண்டாக்கினார் என்றால், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். ஆமீன். பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? தேவ பக்தி. மகன் டேடி போடான்னு சொல்ற, போடா, என் பிள்ளை என்ன போடான்னு சொன்ன, வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கன்றதே இல்லையா நம்ம ஃபேமிலிக்கு? இது மாதிரி ஆக்டிங் பண்ணு மகன் அப்படின்னு நிற்குவார். யார் மாதிரி தெரியும் உங்களுக்கு? யார் மாதிரின்னு இப்படி வளர்க்க சொல்ல, தேவன் எப்படி வளர்க்க சொல்றான்னா, தேவ பக்தி உள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? தேவ பக்தி. நன்றா கவனிங்க. பைபிள் சொல்லுது, எதற்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தாரா, எதற்கு கணவன் மனைவியை கர்த்தர் கொடுத்தாரா? தேவ பக்தி உள்ள சந்ததியை. ஹல்லேலூயா. பிறக்கிற பிள்ளைங்க யார் மேல பக்தியா இருக்கணும்? இனிமேல் சொல்வீங்களா, அவர் மாதிரி நடிப்பா, இவர் மாதிரி நடிப்பா, இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா. தேவனை போல தேவ பக்தியில் வளர்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது குடும்பத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். எதற்காக உண்டு பண்ணினார் என்றால், தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. அடுத்தது, எப்படி தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார்? How God designed the family. தேவன் எப்படி குடும்பத்தை உண்டாக்கினார் என்றால், முக்கியமாக அந்த இடத்துல கவனிக்கணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. 3 பேரும் ஒரே சமமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் பிதாவானவர் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? ஆளுகை செய்கிறார். உங்களுக்கு வழங்குச்சிங்களாங்களே? ஹல்லேலூயா. பிதாவுக்கு கீழ்ப்படிந்து குமாரன் வந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் ட்ரினிட்டி. தெர் இஸ் யூனிட்டி இன் ட்ரினிட்டி. அதே போல தான் குடும்பமாக எப்படி இருக்கணும்னா, தகப்பன் அவர் தலையாக இருப்பார், மனைவி தகப்பனுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? உறுதுணையாக இருப்பாங்க. பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. அப்போ கணவன் மனைவி பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவனை வெளிப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். கணவன் மனைவி பிள்ளைகள் யாரை வெளிப்படுத்துவாங்க? அந்த வேதம் சொல்லிச்சு, ஒருவனை எல்லாம் படைச்சாரு, ஆவி அவரிடத்தில் அதிகமாக இருந்துச்சு, பின்ன ஏன் ஒருவனை படைக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கத்தானே. குடும்பத்தை கர்த்தர் எப்படி டிசைன் பண்ணாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு கொடுத்தாரு, அதுதான் விசேஷமாக நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது தகப்பன். தகப்பன் தாயினுடைய முக்கியமான ரோல் என்ன வேதத்தில்? கவனிங்க. இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கும்போது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் தகப்பன்மார்களை, வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க மட்டும் அப்படி டாப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? டாப்பாக இருப்பாங்க. நம்ம பாஷை சொல்லுவாங்க டிப் டாப்பாகிறாருன்னு. இவர் டிப் டாப்பாக இருப்பார். மனைவி பார்த்தாக்க கிழிஞ்சு போன துணியை போட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பார்த்தாக்கா ஃபீஸ் கட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண் மட்டும் எப்படி இருப்பார்? டிப் டாப்பாக இருப்பார். இப்படி கர்த்தர் படைக்கல. ஒன்று. அப்போ ஆண்கள் எப்படி இருக்கணும்? முதலாவது தகப்பன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தகப்பன் தேவனுக்கு பயப்படுற பயம் அப்பாவுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவ ஜனங்களை நன்றாக கவனிங்க. தகப்பனாகி உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா, உன் பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்கிறது முடியாத காரியம். ஏன்னா நீ செய்கிற தவறெல்லாம் அவன் பார்க்குறான். நீ செய்கிற அத்தனை அக்கிரமத்தையும் அவன் பார்க்குறான். நீ செய்கிற அத்தனை அநியாயம் பார்க்குறான். நீ பேசுகிற பொய்யை பார்க்குறான். நீ செய்கிற எல்லா செயலும் பார்க்குறான். அவன் வயது வரும்போது உனக்கு அவன் கீழ்ப்படைய மாட்டான். அவனுக்கு நீ என்ன சொன்னாலும்
he won't obey you. ஏன்னா அவன் மனசில் ஒன்று ஆகிட்டே இருக்கும், நீயே இதெல்லாம் செஞ்ச சும்மா இருப்பா, நீ என்ன எனக்கு சொல்கிறது. அவனை காப்பாற்ற முடியாது, தடுக்க முடியாது. அதனால தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன், வாலிப வயசில் ஆண்களே ரத்தம் நல்லா இருக்குதுன்னு ஆடாத. நாளைக்கு உன் சின்ன பிள்ளை இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு, அதுக்கு வயசாகி அதுக்கு நல்ல ரத்தம் ஓட்ட இருந்து உனக்கு ரத்தம் சுண்டுது பாருங்க, அந்த டைமில் அவனை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்ன? நீ ஆடி ஆட்டம். they want respect. இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார்கள் ரெஸ்பெக்டை இழக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உன் வாழ்க்கை வேதத்தின் படி இல்லை. பிள்ளைங்க ஏன் கெட்டு போகுது? வேதத்தின் படி இல்லை. பிள்ளைங்க தவறு மேலே தவறு செய்து வேதத்தின் படி உன் வாழ்க்கை இல்லை. உலகத்தான் வாழ்கிற அதே வாழ்க்கை நீ வாழ்கிறதுனால ஒரு நல்ல தகப்பனை தாயை பிள்ளைங்க பார்க்கல, நல்ல தாய் தகப்பனை பிள்ளைங்க பார்க்கலன்னா நீ என்ன செய்ய அதை விட 4 மடங்கு அதிகமாக செய்யுது. தாவீது என்பவன் ஒரு தவறு செஞ்சுட்டான், அவங்க மகன் 1000 தப்பு பண்ணுறான், 1000 பொண்டாட்டி அவனுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ பேரண்ட்ஸ் நன்றாக புரிஞ்சுக்குங்க, வேதம் என்ன சொல்லுது? தாய் தகப்பன்மார்கள் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து நடக்கணுமா, தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய மனதாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு நீ எப்படி பண்ணணும்? செவி கொடுத்து மனதாக இருக்கணும். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. வேதனை சொல்லுது, தகப்பன்மார்களை முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் மேலே அன்பு கூறணும்? தேவன் மேலே அன்பு கூறணும். அல்லேலூயா. அப்போ முதலாவது தகப்பன்மார்கள் எப்படி இருக்கணும்னா, தேவனை நேசிக்கணும், தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. தேவன் மேலே அன்பு கூற வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. என்ன சொல்றாருன்னா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை யாருக்கு போதிக்கணும்? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்து கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு. ஹல்லேலூயா. அப்போ நீ எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை குறித்து பேசு, தேவனுடைய அன்பை குறித்து பேசு, தேவன் உன் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்தார் அதை குறித்து பேசு, வேதத்தில் உள்ள சின்ன சின்ன கதைகளை குறித்து பேசு, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதை குறித்து பேசு, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினதை குறித்து பேசு, லாசருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததை குறித்து பேசு, தேவ அன்பை குறித்து பிள்ளைகளுக்கு பேசு. அல்லேலூயா. நீங்கள் அதை பேசுகிறீங்களா? வெளியே கூட்டிகிட்டு வந்து நிலால வடை சுடுறாங்க ஆயான்றீங்க. நீங்கள் அதை பேசுகிறீங்களா? சினிமா கதையாக வீட்டில் ஓடுது. நீங்கள் அதை பேசுகிறீங்களா? WWF கதையாக வீட்டில் பேசுது. அதுங்க வளர்ந்து அதே தான் அதுங்க செய்யுதுங்க. உங்களுக்கு விளங்குங்களா? கிரிக்கெட் கதையாக வீட்டில் பேசுது. ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும் போதோ முடிச்சுட்டு எல்லாம் சினிமா பாட்டை போட்டு கூத்தாடினுக்கிறீங்க. ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி செஞ்சிருவீங்க, சின்ன பின்னமாயிடுவீங்க. புரியுதுங்களா? இங்கே வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீ படுக்கும் போதும் சொல்லு, உட்காரும் போதும் சொல்லு, நடக்கும் போதும் சொல்லு, இதை குறித்து பேசு. பிள்ளைகளுக்கு தேவ பயத்தையும் அன்பை குறித்து பேசணும். யார் இதை செய்ய வேண்டியது? தாயும் தகப்பனும். அதனால தான் சொல்கிறேன், திருமணம் பண்ணும்போது தேவனுக்கு பயப்படுகிற குடும்பத்திலிருந்து பார்க்கணும். அப்போ தான் மேட்ச் கரெக்டாக ஆகும், அப்போ தான் ஒரே ஸ்பிரிட்டில் இருக்கும். அல்லேலூயா. பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க முடியும். அது உலகத்தை கலக்கும். எஸ் சார் நோ? ஆமேன். அடுத்தது இங்கே சொல்லப்படுகிறது, இவைகளை உன் கைகளில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது, அவைகளை வீட்டு நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்களை, அதாவது குடும்பத்தை, பேரண்ட்ஸ் பார்த்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடு,
எந்த இடத்துல பார்த்தாலும் தேவ வசனம், நம்ம தேவனை நேசிக்கிறோம் என்பதை பிள்ளைங்க பார்க்கட்டும். அடுத்த சந்ததி தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி பிறக்கும். இன்னைக்கு ஏன் உலகத்தில் யூதன் பெரிய ஞானியாக இருக்கிறான்? உலகத்தில் எல்லாமே ஒற்றுக்கொள்ள கூடியது அது. அவன் தான் பெரிய ஞானி. காரணம் என்ன? இந்த வேத வசனத்தை அவன் பின்பற்றினான். அல்லேலூயா. முதலாவது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வேத வசனம் இது. அவன் அப்படியே கடைப்பிடிச்சான். 7 வயசு வரலும் பிள்ளைக்கு புத்தி தெரிஞ்சு 7 வயசு வரலும் தாய் தேவனுடைய வசனத்தை சொல்லுவான். 7லேருந்து 14 வயசு வரலும் அப்பாவா தேவனுடைய வசனத்தை சொல்லுவான். நீ எத்த சொல்லிட்டு உக்கான்னு இருக்க வீட்டில்? சீரியல் பேரா குழந்தைங்க சொல்லுது, சினிமா பேரா குழந்தைங்க சொல்லுது, குழந்தைங்க வழியில் சினிமா பாட்டா பாடுதுங்க. என் தாயின் தகப்பனை எங்களை அப்படி வளர்க்கலை, தேவனுடைய பக்தியில் வளர்த்தாங்க. சின்னதிலே கர்த்தருடைய பாடல்களை பாட வைத்து அழகு பார்ப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க பெற்றவங்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பெற்றவங்க என்ன செய்யணும்னா, கர்த்தர் செஞ்ச ஒவ்வொரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும், பேர பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுகளை தேவ பக்தியில் வளர்க்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. ஒரு தகப்பனுடைய முதலாவது கடமையே நீ தேவனை நேசிக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே அதை என்ன பண்ணணும்? இம்பார்ட்டேஷன் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்து ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? குடும்பத்தை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். அடுத்தது யாரை நேசிக்கணும்? பிள்ளைகளை நேசிக்கணும். அல்லேலூயா. உண்மையான ஒரு அன்பை அந்த மனைவி யார் இடத்துல தான் பெற்றுக்கணும்? கணவனிடத்தில். நீ காட்டுகிற அன்புனால அவளுடைய தாய் தகப்பனை கூட மறக்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும். அந்த அளவு நீ நேசிக்கணும். எதுக்கு நிறைய பெண்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க? அப்போ புரிஞ்சுக்கணும், இவர் சரியாக என்ன பண்ணல, மனைவியே கவனிக்கல. ஏன்னா இவ ஆசை, அம்மா கூப்பிடணும், ஏண்டி ஒரு 2 நாளாச்சும் என் இடத்துல வந்து தங்கிட்டு போயேண்டின்னு பெண்ணு சொல்லணும். அவரை விட்டுட்டு எப்படிமா நான் வருவேன்? அதனால் வர முடியாதுமா, வந்தால் நாங்கள் இருவரும் ஒரு நாள் வந்துட்டு போயிடுறோம். அந்த வார்த்தைக்கணும். அப்போ தான் புருஷன் மனைவியை உண்மையாக நேசிக்கிறார்ன்ற அர்த்தம். ஒரு கணவன் மனைவி மேலே எப்படி இருக்கணும்? அன்பு முழுமையாக இருக்கணும். அவளுக்கு எந்த விதமான குடும்பத்தின் ஃபீலிங், அந்த ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. அப்பா எது இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆத்துக்காக இருக்கிறாரையா, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அன்பு அந்த பெண்ணுக்கு, அந்த புருஷன் மேலே இருக்கணும். அடுத்தது கேர் எடுக்கணும். பிள்ளைங்க மேலேயும் மனைவி மேலேயும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்? கேர் எடுக்கணும். அல்லேலூயா. மனைவிக்கு ஒன்று தேவைன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே சந்திக்கணும். பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சந்திக்கணும். அவங்களுக்கு கேர் எடுக்கிறது, அவங்கள கரிசனையோடு பார்க்கறது யாருடைய கடமை? தகப்பன். அடுத்தது அவர் ப்ரொவைடராக இருக்கணும், என்ன போஷிக்கிறவராக இருக்கணும். எங்கள் ஐயா ஒன்று சொல்லுவார், அப்பா கிச்சனுக்கு போனால் உள்ளே இருக்கிற பிள்ளைங்களாம் வெளியே ஓடி வந்துடுவாங்களாம். அப்பா கிச்சனில் நன்றாக கோழி கறியை சாப்பிட்டு எலும்பெல்லாம் கடித்து கிச்சனில் வச்ச பிறகு தட்டில் இவர் வெளியே வந்தது அப்படி வந்ததுமே பிள்ளைங்க ஓடி போய் அப்பா வச்சது என்ன பண்ணுவாங்களாம்? சாப்பிடுவாங்களா? நோ 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 நோ. ஒரு தகப்பன் என்பவர் உனக்கே இல்லாமல் போனாலும் பிள்ளைகளை கவனிக்கிறவராக போஷிக்கிறவராக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மனசில் என்ன, நமக்கு இல்லாமல் போனாலும் நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ராணி மாதிரி இருக்கட்டும். இந்த ஒரு நிலையிலே தகப்பனாகப்பட்டவர் குடும்பத்தை கவனிக்கணும். இதுதான் கிறிஸ்துவ குடும்பம். ஒரு தகப்பனாகப்பட்டவர் ப்ரொவைடராக இருக்கணும். எல்லாமே அவர் சந்திக்கணும். ட்ரெஸ் ஆகட்டும், உணவாகட்டும், தேவைகளாகட்டும். உங்கள் மனைவிமார்கிட்ட என்ன பண்ணுங்க, கையில் கொஞ்சம் காசு கொடுத்து வைங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதை உன் வீட்டுக்கு தானே நல்லது அது. எஸ் சார்னோ சொல்லுங்கோ. அப்போது ஒரு கணவன் என்ன பண்ணணும்? குடும்பத்தை போஷிக்கிறவராக இருக்கணும். அடுத்தது ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னா, குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருக்கணும், ப்ரொடெக்டராக இருக்கணும். மனைவியை கடன் வாங்க சொல்லிட்டு கடன்கார அடிக்க வந்தான்னா அவங்கள முன்னுக்கு நிற்க வைக்கிறது இல்லை. நான் பார்த்துருக்கிறது போல் ஆட்களை, நீ போய் கடன் கொஞ்சம் வாங்கிடுறீ, நான் கேட்டால் தரமாட்டாங்க, நீ கேட்டால் தான் தருவார். உனக்கு வெக்கன்றதே இல்லையா? நன்றாக கவனிங்க. ஒரு புருஷன் அந்த கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடாது, மனையை மாட்டி விடக்கூடாது. யூ காட் இட்? உங்களுக்கு நான் சொன்னது விளங்குச்சிங்களாங்க? ஷுட் நாட் டூ தட். அப்போ ஒரு கணவன் என்ன செய்யணும்னா, குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நீ பாதுகாக்கணும். பாதுகாப்பலைன்னா நீ அடி வாங்கிக்கலாம், தாக்குதல் உன் மேலே வரலாம். ஆனால் பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தருடைய வழியில் நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு கணவனுக்கு தான் இருக்குது. ஏன்னா குடும்பத்திற்கு தலைவர் யார்?
அப்பா. ஆனால் அப்பா சர்ச்சுக்கு வர மாட்டார், அப்பா வீட்டில் இருப்பார். ஆமாவா இல்லையா? குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணிவிடுவார்? சர்ச்சுக்கு அனுப்பிடுவார். முதலாவது கவனிக்கணும், ஒரு தலைவன், குடும்ப தலைவன் தான் குடும்பத்தை என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தரோட பயத்தை அவன் தான் சொல்லி தரணும். குடும்ப ஜெபத்தை அவன் தான் தொடங்கணும். ஏன்னா அவன் தான் குடும்பத்திற்கு ஆசாரியன். அல்லேலூயா. அதுபோல குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அதுபோல குடும்பம் உயர்த்தப்படும். ஆமென். நீ வேலை பண்ணிட்டு வந்து ஐ ஃபீல் வெரி டயர்ட். ஹலோ, வேலைக்கே போகாத, வேலைக்கே போகாத. இந்த டயர்டு ரொம்ப பிஸியெல்லாம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லக்கூடாது. அது வேலை மேலே வச்சுக்கணும். தேவ சமூகமாக வீடாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்து. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவ பக்தியில் நடத்து. அதுக்கு நீ முன்மாதிரியா இரு. நீ முழங்கால் படிட்டா பிள்ளை முழங்கால் படிடும், நீ ஜெபிச்சா பிள்ளை ஜெபிக்கும், நீ வேதத்தை படித்தா பிள்ளை வேதத்தை படிக்கும். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுற அதை தான் பிள்ளை பண்ணுது. யூ காட் இட். அடுத்தது மதர் ரோல். தாயினுடைய அந்த ரோல் காட் டிசைன் எப்படி பண்ணியிருக்காருன்னா, தேவனையும் கணவனையும் பிள்ளைகளையும் நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தேவனை நேசிக்கணும் முதலாவது, அதே போல் உன் கணவனையும் நேசிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும். ஆமென். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு, தேவ வார்த்தையை தேடுகிறதற்கு தாய் என்ன பண்ணணும்னா காரணமாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஒரு பெண், புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. அப்போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னா செங்கல் வச்சு கட்டுறதில்ல, குடும்பத்தை ஜபத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒழுக்கத்தாலையும் அந்த தாய் என்ன பண்ணணும்? நடத்தணும். அடுத்தது தாய் என்ன பண்ணுவாங்க? கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். மனைவி என்ன பண்ணுவாங்க? வாய் மேல ஹஸ்பண்டை குத்திடுறது இல்லை, ஹஸ்பண்டுக்கிட்ட வாய் ஆடுறது இல்லை. ஐம் சாரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. நீ வாயாடின, புருஷன்கிட்ட வாயாடினு எனக்கு காதில் கேட்டுச்சுன்னா கம்யூனியனே உனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு நீ மனம் மாறணும். அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை. அவர் பண்ணுறது உங்களுக்கு என்னையா தெரியுது, அவர் என்ன பண்ணுறாரு பற்றியா? பைபிள் தெளிவாக சொல்லுது, உன் கருப்புள்ள ஒழுக்கமான நடக்கையை பார்த்து போதனை இல்லாமல் அவன் என்ன பண்ணிடுவான்? ரட்சிக்கப்படுவான்னு எழுதப்பட்டு இருக்கு. அப்போது பொறுமையை கையாளணும். ஹஸ்பண்டுக்கு ஆத்துக்காரமாக என்ன பண்ணணும்? இது ஏன் வார்த்தையே வரமாட்டேங்குது? அவருக்கு தெரில, அதனால தான் சொல்லுங்கிறேன், அதனால தான் இந்த சந்ததிக்கு போதிச்சுட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹஸ்பண்டு கரெக்டாக அவன் வேலையை பண்ணேன், அடுத்து மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை சொல்லுது, சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அதே போல் மனைவியும் தன்னுடைய புருஷனுக்கு என்ன பண்ணணும்? ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுகிறாடா கீழ்ப்படுகிறாடான்னு புள்ளி அடிக்கிறல்ல, அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை கேட்குது. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா சிஸ்டர்? நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? அப்போது ஒரு ஆத்துக்காரம்மா குடும்ப பெண் என்ன பண்ணணும்? ஆத்துக்காருக்கு கீழ்ப்படினோம். உங்களோட தானே பேசினுக்கிறேன். பாருங்கள், ரட்சிக்கப்படாத புருஷன் இருந்தாக்கா அவர் ஒரு விதமாக ஒரு வாழ்க்கையே ஒரு நாகரிகம் இல்லாத சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட மனைவி நீங்கள் என்ன பண்ணணும்? குடும்பத்தை ஞானத்தோடு நடத்தணும். அதே சமயத்தில் அந்த மனுஷனுக்கு கொடுக்குற கணத்தை நீ கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் அது சொல்லுது. யூ காட் இட். உங்களுக்கு விளங்குச்சுங்களா? சொல்லுங்களேன். ஆமாம். அடுத்தது ஒரு தாய் என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன? உபசரிப்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, சாரால் ஆபிரகாம்லாம் என்ன பண்ணாங்களாம்? அந்நியர்களை உபசரிக்கும் போது அவங்களே அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரிச்சுட்டாங்களாம். அப்போது ஒரு பெண்ணுக்கு முக்கியமான அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சொந்தங்கள் வந்தாக்கா அவங்கள நல்ல விதத்தில் உபசரிக்கணும். புருஷன் வீட்டு பக்கம் வந்தால் தண்ணியில் பால், உங்கள் வீடு சைடு வந்தாக்கா பாலில் கொஞ்சம் தண்ணி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கு விளங்குதுங்களா? புருஷன் வீட்டு சைடு வந்தாக்கா எப்போ போவீங்க, எத்தனை நாள் வந்திருக்கீங்க, இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இவங்க வீட்டு பக்கம் வந்தால் இன்னும் 4 நாள் இருந்துட்டு தான் போங்களா? ஐயோ போங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க. ஐயோ இருங்க. தேவரு நோட்டாதார எந்த குடும்பம் யார் வந்தாலும் யூக்கலாக ஒரே போல பார்க்கிற ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுதான் கிறிஸ்துவ பெண், அதுதான் குடும்ப அமைப்பு. அல்லேலூயா. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஒரு தன்மை இருக்கணும். பெண்களுக்கு என்ன இருக்கணும்? குடும்ப பெண்களுக்கு என்ன இருக்கணும்?
அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. ஒரு திருமணத்துக்கு போறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, ஏத்த குறைச்சல் ஆகத்தான் செய்யும். எந்த ஃபேமிலியும் பர்ஃபெக்ட் ஃபேமிலி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஃபேமிலியும் பர்ஃபெக்ட் இல்லை, ஈசாக்கும் பர்ஃபெக்ட் இல்லை, யாக்கோபு ஃபேமிலியும் பர்ஃபெக்ட் இல்லை. யூ கேனாட் ஃபைண்ட் a single perfect family in the Bible. உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பத்தின் பெண்கள் என்ன செய்யணும்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு தாயை போல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு தன்மை வச்சுக்கணும். உன் குடும்பத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்பளி போத்தி, அதுக்கு ஒரு பெட்ஷீட் போத்தி, அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் போத்தி கட்டி மூடி வச்சிடுறது. ஆனால் மற்றது குடும்பத்தில் பிரச்சனைனா ஊர் உலகம்லாம் துட்டுருது. உனக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை? பாருங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், அது உனக்கு தாங்க ஆபத்தாகும். என் பிள்ளைங்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன், நீ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தீமையை அனுபவிக்கும் போதோ உன்னோட சேர்த்து நானும் தான் வேதனைப்படுறேன். அதனால தான் முன்னாடி சொல்கிறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேவ பிள்ளைங்கள் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மனசில் சுத்தம் இருக்கணும். ஆமேன். புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அடுத்தது, ஒரு மனைவி என்ன செய்யணும்னா ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட். அதுதான் பேதுரு சொல்கிறாரு. எப்படி இருக்கணுமா? அவங்க சாந்தமாக இருக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி எப்படி இருக்கணும்? செப்பண்டி, ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ரொம்ப முக்கியம். ஒரு மனைவி சாந்தமாக இருக்கணும். ஒரு பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கணும்னா பஜரியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பிரச்சனைனா தூக்கி வாங்கி ஆடி சொன்னேன், என்ன அடி சொன்னேன், இது கச்சடா. தேவ பிள்ளைங்க அழகு இல்லை. தேவ பிள்ளைகளோட அழகு சாந்தம். எதனா உங்கள் பிள்ளைங்களே யாரும் திட்டிகிட்டு இருந்தாலும் தெருவில் போய் நின்றுக்குவேன். தேவ பிள்ளைகள் அழகில்லை. அவங்க சொன்னாங்களா, பரவாயில்ல விடு, என் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக்குவார். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு எதனா சமைச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போய் கொடு. கர்த்தருடைய வார்த்தையை உன் சத்துருக்களை நேசி பிரியாணியில் காட்டு. அல்லேலூயா. சொல்லுங்கோ, மனசில் வச்சுக்காத. அவங்க பேசுகிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க. நாளைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வழியில் நீ நடக்கும்போது உன் சத்துருக்களும் உன்னோட சமாதானம் வருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களாங்க? த கிறிஸ்டின் ஃபேமிலினா அதுதான் கிறிஸ்டின் ஃபேமிலி. இதுக்கு மாறாக இருந்தால் அது கிறிஸ்டின் ஃபேமிலி இல்லை, அது சாத்தானுடைய ஃபேமிலி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று இருந்தால் நீ இப்படி இருக்கணும், இல்லைன்னா அப்படி இருக்கணும். நீ எப்படி இருக்கிற? ரெண்டு பக்கமாக இருக்க முடியாது. கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். யூ காட் இட்? ஐயோ பாஸ்டரா உங்களுக்கு நல்லா பேசினுக்கிறாரு. சாத்தானே, கர்த்தர் உன்னோட தான் பேசுவார். ஹல்லேலூயா. யூ காட் இட்? அப்போது பாருங்கள், நிறைய பெண்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுதுன்னா மேக்கப். யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு 6 மாதம் ரெடியாக வராங்க, பொண்ணு கூட அவ்வளோ ரெடி ஆகிறதில்ல. அப்படி மேக்கப் பண்ணுறாங்க பாருங்க. நான் யோசிக்கிறது, இவங்க கலர் வேற ஆச்சு. சர்ச்சுக்கு வரும்போதோ இங்கே நான் கலர் ரோஸ் கலர் ஆகிட்டுக்கிறாங்களே, பென் கொஸ்டின் எதனா வந்துட்டுக்குதா? இருக்காது. அப்படியே பல பல பலவெல்லாம் நடிக்கும். பைபிள் சொல்லுது, இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாது. நீ எதில் கான்சென்ட்ரேட் பண்ணால், ஒரு பெண்ணுக்கு ஒரு சாந்தமான ஆவி இருக்கணுமா? என்ன ஆவி இருக்கணும்? குவைட் ஸ்பிரிட். சொல்லுங்க, கவனிங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, முதலாவது தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். உங்களுக்கு யார் பிடிக்கும்னா மம்மி பிடிக்கும், டேடி பிடிக்கும்னு கற்றுக் கொடுக்காதீங்க. எனக்கு என் தேவனை பிடிக்கும். முதல் யார்? தேவன். அல்லேலூயா. காட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது, வேதத்தை பார்க்கறது, ஆலயத்தில் ஒழுங்காக உக்காடுறது. அல்லேலூயா. இது வெளி தோற்றம் நினைக்காதீங்க. உள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் அது வெளியில் காட்டும். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து எப்படியோ வளர்த்துடக்கூடாது குழந்தைங்கள. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, தேவ வார்த்தை படிக்கும்படியாக அதுங்களுக்கு வசனத்தை பயட் பண்ண முடியாது. சொல்லுங்கள், எல்லாமே கேட்கணும். அது பாஸ்டமாவும் கேட்கணும், விசுவாசிகளும் கேட்கணும், தேவ ஊழியர்களும் கேட்கணும், ஒவ்வொரு ஆண்களும் கேட்கணும். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளைக்கு அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் தேவ வசனத்தை பயட் பண்ணி அவங்க சொல்லும்படியாக தேவ வசனத்தில் அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைங்க. அடுத்தது, பிள்ளைங்கள் தேவனுக்கும் சரி பெற்றோருக்கும் சரி கீழ்ப்படிஞ்சவங்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அவங்க ஒன்று சொல்கிறதா இருக்கக்கூடாது. ஒன்று அப்பா அம்மா சொல்கிறாங்களா கீழ்ப்படினேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படுகிறான், ஈசாக்குக்கு யாக்கோபு கீழ்ப்படுகிறான். தகப்பன் சொல்லுகிறான், நீ போடா லாபான் வீட்டுக்கு போன்னு சொன்னதுமே இவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான். யோசேப்பு யாக்கோபுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கான். அப்போ நம்முடைய வேதத்தின் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, அதுதான் பைபிள் சொல்லுது, உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க?
கீழ்ப்படிங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள்ள அவங்களுக்கு கீழ்ப்படினு. நீ அடுத்தது பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். அப்பா அம்மா எப்படி கனப்படுத்துறது, ஹானர் பண்ணுறது எப்படி? அப்பா அம்மா ஒன்று சொன்னால் ஓடி போய் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மாங்களை மதிப்பு குறைய என்ன பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவனுடைய காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவங்கள கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாதது சொன்னால் அதுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லாற்றுக்கும் கர்த்தருக்கு பிரியமானது தேவ வழியில் நடத்துகிற எந்த காரியம் இருந்தாலும் தாய் தகப்பன் என்றாலும் யூ நீட் டு ஹானர் தம். ஆமென். அடுத்தது பிள்ளைகளுக்கு படிப்புன்றது முக்கியம். ஏன்னா யூதர்கள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், அப்போ தேவ பிள்ளைங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண பிள்ளைங்களை. ஹல்லேலூயா. மற்ற காரியத்து மேலே என்ன பண்ணாதீங்க, பிள்ளைங்கள மனசை செதற விடாதீங்க. இப்படி லிப்ஸ்டிக் போடுறது, அப்படி ட்ரெஸ் பண்ணுறது, இப்படி ட்ரெஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ட்ரெஸ் ஓரியன்டாக ட்ரெஸ் கான்ஷியஸாக மாற்றிடாதீங்க. அவங்களுக்கு படிப்பு மேலே ஒரு எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த படிப்பு தான் நாளைக்கு அவங்கள உயர்த்தும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ வசனத்தையும் படிக்கணும், உலகத்தில் உள்ள படிப்புகளையும் அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்க வைக்கக்கூடாது. அவங்கள படிப்பு மேலே என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். அடுத்தது, உங்கள் பிள்ளைகள் நற்சாட்சி பெற்று இருக்கிறாங்களா? படிக்கிற இடத்துல நற்சாட்சி, வேலை செய்கிற இடத்துல நற்சாட்சி, வசிக்கிற இடத்துல நற்சாட்சி. அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ குடும்பத்துக்கு. பிள்ளைங்க அப்படியே சுற்றினுங்கிறது. நான் சொல்கிறேன், எதுக்கு உன் பிள்ளை கையில் மொபைல்? இப்போ தான் ஆஃப்லைன் கிளாஸ் வந்துச்சு, எதுக்கு மொபைலுன்னு கேட்குறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்க, ஊதாரித்தனமாக வளர்க்கக்கூடாது. உங்களுக்கு வளர்ச்சிங்களாங்க. அப்போ பிள்ளைகளை முதலாவது கர்த்தருடைய பயத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது முக்கியமானது சர்ச் அண்ட் சொசைட்டி. சமுதாயத்தில் தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும் நன்றாக கவனிக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான். புதிய ஏற்பாட்டில் சில பரிசுத்தவான்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார்கள். அதில் லிதியா ஒன்று. ஹல்லேலூயா. கனம் பொருந்திய ஸ்திரீகளும் இருந்தார்கள் வேதத்தில். அப்போ தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிஞ்சுக்கணும், இந்த சொசைட்டியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும். ஆமீன். அட்லீஸ்ட் நம்ம பெரிய கோட்டீஸ்வரராக லட்சாதிபதியாக இல்லைனாலும் கடன் வாங்காத அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். மற்ற ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். குடும்பமாகப்பட்டது சொசைட்டியிலே ஆசீர்வாதமாக இருக்கணும். இரண்டாவது, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானத்துக்கு ஒரு வழியாக நீ இருக்கணுமே தவிர கலகத்துக்கு வழியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது என்னன்னா, தேவ பிள்ளைகள் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். சேரிட்டபிள், உதவி செய்கிறவங்களா இருக்கணும் ஏழை எளிய மக்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கூட நீ நிலத்தில் பயிரிட்டு பயிர் வளரும் போது அதை எல்லாவற்றையும் அறுத்துடாத, கீழே சிந்தி போகிறத என்ன பண்ணாத, எடுக்காத. அதை யார் சாப்பிடணும்? ஏழைங்க சாப்பிடணும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போதோ புதிய ஏற்பாட்டு சபையில் வந்தவங்க நிறைய பேர் யாருன்னா அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு டிக்னிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சபை தான். ஈக்குவாலிட்டி கொடுத்தது எது? சபை. அப்போ ஏழை எளிய மக்களை நீங்கள் அக்கம் பக்கம் பார்க்கும்போது சபையில் இருக்கிற நீங்கள் குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், உதவி செய்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹெல்பிங் நேச்சர் இஸ் a பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஆமீன். அவங்க பசியாக இருந்தாக்கா நீ சாப்பிட்றதில்ல, அவங்க துக்கத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்கிறதில்ல, அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட எப்பவுமே சண்டை போட்டுனே இருக்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னா உனக்குள்ளே என்ன இருக்கணும்னா அந்த ஒரு சொசைட்டி மேலே ஒரு எண்ணம் இருக்கணும். பீஸ் மேக்கராக இருக்கணும், பீஸாக பிரேக்கராக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், உன் வாயிலேருந்து எந்த வார்த்தை வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும், சமாதானத்தின் வார்த்தை வரணும். அடுத்தது, ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணணும்? நீ உதவி செய்கிறவங்களா இருக்கணும். முக்கியமாக சொசைட்டி குறித்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய முக்கியமான காரியம் என்னென்னா, தேவன் படைத்த எல்லா படைப்பையும் பாதுகாக்கணும். என்ன பாதுகாக்கிறது? மரத்தை வளரு, தண்ணீரை வேஸ்ட் பண்ணாத, ஹல்லேலூயா, ஹேர் பொல்யூட் பண்ணாத, பிள்ளைகளுக்கு சொல்லிவிடு, ரோட்லெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கல்லுங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீசக்கூடாது. இது கர்த்தர் படைத்த பூமி, இந்த பூமியை நம்ம தான் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். கேர் ஃபார் கிரியேஷன். ஹல்லேலூயா. என்னுடைய கடைசி பாயிண்ட், சர்ச் அண்ட் ஃபேமிலி. சர்ச்சில் ஃபேமிலி எப்படி இருக்கணும்னா, முதலாவது சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய உண்மையான குடும்பம் எதுனா சபை தான்.
அதுதான் ஜீசஸ் சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தானே. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு உன் இருதயத்தில் எழுதியிருக்கணும், உன்னுடைய இம்பார்ட்டன்ட் த இம்மிடியட் ஃபேமிலி யாருன்னா சபை. சபை தான் உன் தாய் வீடு, சபை தான் உன் சொந்தம், சபை தான் உன் ஃபேமிலி. ஆமாம். நீ எங்கே உலகத்தில் எங்கன்னா இரு, உனக்கு ஃபேமிலி இங்கே இருக்குது. கேஜிஎஃப்ல அப்போஸ்தலிக் அசெம்பிளி ஆஃப் காட்னு மறந்துடாது. ஆமேன். அதில் இந்த உணர்வு இருக்கணும். அடுத்தது சபையை விடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எபிரேயர் 10:25 சொல்கிறது, மற்றவங்க சபையை விட்டு விடுகிறது போல நீ என்ன பண்ணாத, கேதரிங்க சபை விடாத. சபை குடும்பத்திற்கு முக்கியம். குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தை தேடணும், குடும்பமாக போகணும். அடுத்தது சபையில் பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஊழியம் செய்ய முடியாத, சபை கர்த்தருடைய வேலை செய்ய முடியாது விடணும். நன்றாக கவனிங்க. சாலமோன் எங்கே வளர்ந்தானா, பேலஸில் வளர்றான், அப்பனுடைய செல்லத்தில் வளர்றான். இஸ்ரவேலுக்கு எடுத்து போட்ட உடனே சாலமோன் தான். ஆனால் சாமுவேல் எங்கே தருமா வளர்ந்தான், தேவனுடைய ஆலயத்தில் வளர்றான். ஹல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவன் சாமுவேல். அப்போ கவனிங்க, ராஜ்யத்தை கெடுத்தவன் யாரு, சாலமோன். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவன் யாரு, சாமுவேல். அப்போ பிள்ளைகளை சண்டே கிளாஸில் இருந்தும் சரி, பிள்ளைகளை தேவ பக்தியிலும் சரி, ஆலயத்தில் ஊழியம் செய்ய, உன் ஃபஸ்ட்டு ஆலயத்தில் ஊழியம் செய்கிறாங்களா, பிள்ளைகளை விடு. ஹல்லேலூயா. பார்வோனை போல பிடிச்சி வைக்காத. ஆமேன். நீ விட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரை ரிலீஸ் பண்ண உனக்கு ஆபத்து. பிள்ளைகள் ஆலயத்தில் ஊழியம் செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கூட. அங்கே போனோம், இங்கே போனோம், இப்படி போனோம், ஃபஸ்ட்டு தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. చెప్పండి, ஜோரగా చెప్పండి. கடைசியாக குடும்பமாக தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. ஒவ்வொரு காரியங்களும் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏன் குடும்பத்தை கர்த்தர் இந்த பூமியில் படைச்சார்னா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மைகளை இந்த பூமியில் நீ குடும்பமாக அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கிறதுல, வேதத்தின் அடிப்படையில் குடும்பம் நடக்கிறதில்ல. தேவனுடைய சித்தம் என்ன, வேதத்தின் அடிப்படையில் நட. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர். உபாகமம் 6:3 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற கட்டளையின்படி நட. ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ மேன்மை அடைய போகிறாய், நீ வாழ்கிற உன் தேசத்தில் உன்னை உயர்த்த போகிறேன். அதனால இந்த வார்த்தை நீ மறந்துடாத. உன் பிள்ளைகளுக்கும் அது என்ன பண்ண, உட்காரும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது என்ன பண்ண சொல்லு என்று வேதத்தில் சொல்லப்பட்டு